ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா வாழைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி. இது தேங்காய் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் 3ஐயும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வேறு ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வேக வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். குறைவான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பொடி பண்ணி வச்சுருந்த பொடியை தூவிக்கலாம். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வாசனையும் அருமையாக இருக்கும். இப்போ இதை கலந்து எடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கலந்து எடுத்துக்கோங்க. அருமையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். தேங்காய் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பொடியை தூவி செஞ்சு கொடுத்தா அருமையாக இருக்கும். இல்லை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.